அடடடடா இந்த டிசியை விட்டுட்டு டார்க் நோட்டுக்கு தான் போங்களாம்ப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ சேராலெல்லாம் வந்து டார்க் நோட்டர் கொண்டு வந்துட்டாங்க. தயவு செஞ்சு அந்த டிசியை விட்டுருங்க தலைவரை. மேஜர் ரீசன் இது ரொம்ப நாளாக இந்த வெட் பிரச்சனை இருக்குது. அதை அட்ரஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க. அதை கஸ்டமரை கிராண்டடாக எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதனால அக்ரெசிவான பவர் இல்லை. ஏன்னா இந்த BS6 ஸ்டேஜ் 2 யாராக வந்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜின்ஸ் இந்த அக்ரெசிவ் நேச்சருக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஓவர் ஹீட்டிங் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஓவர் ஹீட் அப்படின்னு சொல்லி MID கிளஸ்டரில் காமிச்சு தான் நிறைய பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஓவர் ஹீட்டிங், அப்புறம் ஆயில் அண்ட் கூலண்ட் மிக்சிங் நிறைய இடத்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு. கூலண்ட் இதனால வந்து சீரியஸான ஒரு இஷ்யூவாக நிறைய யூசர்ஸ் இது சொல்லியிருக்காங்க. இது இன்னுமே வந்து ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் இந்த இன்ஜினோட மேஜர் வீக் ஏரியா இதுதான். நோட்டிசபிளாக வணக்கம் ஜிஎஸ் மேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு வாட்கார் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன எபிசோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் டர்போ பெட்ரோல்ஸ் என்ஜின்ஸ்க்கான ஒரு எபிசோடாக இருக்க போகுது அப்படின்னு. ப்ரீவியஸ் போட்காஸ்ட்டில் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஹோண்டாவோட ஐவிடெக் மிஸ் பண்ணிட்டோம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது டெலிபரேட்டாக மிஸ் பண்ணணும்னு இல்லை, ஸ்கிரிப்ட் எழுதும் போது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த ஹோண்டாவோட 1.2 லிட்டர் ஐவிடெக்கை பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் ஸ்பாட் வரும். ஃபஸ்ட்டு வந்து சுசுகியோட K12 என்ன இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோடது இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஆர்டர். அது ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கார் மார்க்கெட்டில் இன்றைக்கி ரூல் பண்ணக்கூடிய டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ், அதாவது ஒரு 10 to 15 லட்சம் நம்ம பட்ஜெட்னு போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இன்றைக்கி டர்போ பெட்ரோலாக தான் இருக்குது. ஒரு சில இடத்துல தான் மட்டும் தான் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸோட ரேங்கிங் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, யாருக்கு எந்த இன்ஜின் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓப்பனாக வெளிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். டர்போ பெட்ரோல் இன்ஜின்னாவே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் ரியல் ட்ரூத் என்னென்னா, ஒரு சில இன்ஜின்ஸ் பவர் கொடுக்குது, ஒரு சில இன்ஜின்ஸ் மைலேஜ் நல்லா கொடுக்கும், ஒரு சில இன்ஜின்ஸ் உங்களோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ண காத்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஃப்ரம் worst to best with real data, real complaints and real ownership truthங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் ஸ்பெக்ஸ் மட்டும் பேசாமல் ரியல் வேர்ல்ட் மைலேஜ் பேச போகிறோம், பர்ஃபார்மன்ஸ் ஃபீல் பேச போகிறோம், ரிலையபிலிட்டி இஷ்யூ இருக்கிறத பற்றி கிளாரிஃபை கொடுக்க போகிறோம். கஸ்டமர்ஸ் இந்த பர்டிகுலர் என்ஜினில் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஓவராலாக போர்ட்டல்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சொல்ல போகிறோம். ஸோ எந்த என்ஜின் உங்களுக்கான என்ஜினாக இருக்கும், எந்த என்ஜினை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ரேங்கிங் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். என்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 என்ஜின்ஸ் இருக்குது இங்கே. ஸோ ரெனோ நிசானில் வரக்கூடிய அந்த 1 லிட்டர் டர்போ என்ஜின், இது வந்து HRA அப்படின்னு கால் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 3 சிலிண்டர் MPFI டர்போ பெட்ரோலுங்க. பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் கைகர் மேக்னைட்டில் போட்டிருக்காங்க. அது கூட வந்து ரெனோ டஸ்டரில் இன்னொரு டிஃப்ரெண்ட் டியூனிங்கில் இருக்குது. கைகர் அண்ட் மேக்னைட்லாம் மேக்ஸிமம் பவர் அவுட்புட் அப்படின்றது 98.63 BHPயும் 160 நியூட்டன் ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. வேறஸ் இதுவே நீங்கள் டஸ்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஸ்லைட்டான ஒரு டியூனிங் மாற்றிருக்காங்க. அது வந்து 99 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 166 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது CVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. டஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் ஆப்ஷன் வருது. பட் கைகர் அண்ட் மேக்னைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெனோ கைகர், நிசான் மேக்னைட், ரெனோ டஸ்டர் இது எல்லாத்துலேயுமே இந்த பர்டிகுலர் என்ஜின் அப்படின்றத டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பற்றி கொஞ்சம் அனலைசஸ் எடுப்போம். இந்த என்ஜின் அப்படின்றது வந்து ப்ராக்டிகாலிட்டி அண்ட் ட்ரைவபிலிட்டி ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கே இல்லாமல் டே டு டே லைஃப் ப்ராக்டிகாலிட்டிக்கு பொறுத்து தான் அதோட டியூனிங் அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு இன்ஜினும் ஒவ்வொரு நோக்கத்தை ஃபோக்கஸ் பண்ணி டியூன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் ப்ராக்டிகாலிட்டி எதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்கான அந்த மிட்ரேஞ்ச் டார்க் பேண்டுங்க, யூஸபிள் பவர் ஃபார் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடிக்வேட் பவராக இருக்கும், ரொம்ப ஜர்க்கியராக இருக்காது. டஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக லோ அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி அதை கேலிபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கிற மாதிரி ரெனோ நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்னும் பர்சனலாக நம்ம ஓட்டலை. ரியல் டிரைவிங் ஃபீல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டர்போ கிக்கின் ஆகிறப்போ உங்களுக்கு எனர்ஜி அப்படின்றது வந்து அந்த என்ஜினோட எனர்ஜி அப்படின்றது நல்லா நமக்கு ஃபீல் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசியராக இருக்கும். டர்போ லேக் அப்படின்றது வந்து 1800 RPM கீழே எவிடென்ட்டாக தெரிய வருது. எக்ஸைட்டிங்காக இருக்கா ஓட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜினை ஓட்டுற மாதிரி ஒரு உணர்வு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லீனியரான அந்த பவர் சர்ஜ் தான் இங்கே இருக்கும். கியர் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஓவர்டேக்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் மேனுவல் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில். இந்த வண்டியோட ரியல் வேர்ல்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கைகர் அண்ட் மேக்னைட்டில் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா
அப்ராக்சிமேட்லி ஒரு 10 கிலோமீட்டர் பர் லிட்டர் இருக்குது. ஹைவேஸில் 14 கிலோமீட்டர் பர் லிட்டர். இதுவே நீங்கள் டஸ்டருக்குள்ளே போகிறீங்க, நான் சொன்னது வந்து கைகர் அண்ட் மேக்னெட். இதுவே நீங்கள் டஸ்டருக்குள்ளே போகிறீங்கன்னா சிட்டிக்குள்ளே 8 to 10 கிடைக்குது. ஹைவேல ஒரு 12+ அப்படின்றது ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்க முடியும். டர்போ அட்வான்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு ஹைவேஸில் தான் விசிபிளாக இருக்கும். சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ட்ராப் ஆகுது. காரணம் வந்து டர்போ லேகும் இருக்கும். அந்த டிராஃபிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் ஓடுறப்ப கண்டிப்பாக இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்மளால் உணர முடியும். ரிஃபைன்மெண்ட் அண்ட் என்விகேஜ் அப்படின்னு வந்தோம்னா ஒரு டிப்பிக்கல் 3 சிலிண்டர் என்ஜினுக்கான ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்றது இருக்குது. பட் ஐடியில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் நமக்கு தெரியுது. ஒன்ஸ் அந்த டர்போ ஸ்பூலின் ஆகி உங்களுக்கு ரேவ் பேண்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து என்ஜின் வந்து ஒரு செட்டில்டான ஒரு நேச்சருக்குள்ளே போயிடுது. உள்ளே வந்து வைப்ரேஷன்ஸ்லாம் பெருசாக தெரியல அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். கேபின் இன்சுலேஷன் எப்படி இருக்குது, உள்ளே வந்து நாய்ஸ் பயங்கரமாக கேட்குதுன்னா ஹையர் ஆர்பிஎம் தான் கேட்கும். லோயர் ஆர்பிஎம்ஸில் ஆக்சுவலாக ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஓல்டர் 3 சிலிண்டர் என்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ்டாக தான் இருக்கும். ரிலையபிலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் இது நிறைய பேர் கேட்குறது. சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய் வருது. சர்வீஸ் இன்டர்வல் 10,000 கிலோமீட்டர்ஸ் அல்லது 1 இயருங்க. நீங்கள் பாசிட்டிவ்ஸ்னு எடுத்தீங்கன்னா ரிலையபிளான இன்ஜின். மேஜராக இந்த இன்ஜின் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது வைட் ஸ்ப்ரெட்டாக ரிப்போர்ட் செய்யப்படலை. எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த சிவிடிங்க. இந்த சிவிடிஸில் வந்து ஆக்சுவலாக வந்து குளோபலாக ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. இங்கேயுமே கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் லீக்கேஜுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெவி டிராஃபிக்கில் ஓவர் ஹீட் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிவிடிஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூனால வந்து லிம்ப் மோடுக்கு போகுது காரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய கிளிச்சஸுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ரிலேட்டட் கிடையாது. சிவிடியோட ரிலையபிலிட்டி கொஷின் தான். அதுதான் கொஞ்சம் ஓனர்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணி கொடுக்குது. வேறு ஏதாவது பெரிதாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா டர்போ லேக் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நோட்டிஸபலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து அவங்க கிளைம்டு ஃபிகர்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ஜின் வந்து ஃபுல்லி லோடடாக போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. 4 பேர் 5 பேர் போகும்போது ஹில் ஸ்டேஷன்ஸு இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹைவேஸில் ஓவர்டேக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிற உணர்வு நமக்கு தெரியுது. பிகினர்ஸ்க்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான். பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு பார்த்தீங்கன்னா என்ன என்ஜின்ஸை கம்பேர் பண்ணணும் ஆப்வியஸ்லி ஒரு குட் டிரைவபிலிட்டி அப்படின்றது இருக்குது. இதோட ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்சுங்க, குட் சிட்டி டிரைவபிலிட்டி, அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் மல்டிபிள் கார்ஸில் இருக்குது. கொஞ்சம் ப்ரூவனான ஒரு என்ஜின் தான். வீக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டர்போ லேக், அதுக்கப்புறம் ஆவரேஜ் மைலேஜ் கொஞ்சம் கம்மி. அது டர்போ இன்ஜினுக்கே உள்ள ஒரு விஷயம் தான். ஹைவேஸில் மட்டும்தான் மைலேஜ் கொடுக்கும். சிவிடியோட ரிலையபிலிட்டி கன்சர்ன் இதெல்லாம் தான். இது வந்து பொசிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேலன்ஸ்டான ஒரு என்ஜின், பட் பெஸ்ட் கிடையாது. ப்ராக்டிக்கல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டர்போ என்ஜின். நீங்கள் வந்து நாட் மோஸ்ட் ரிஃபைன்ட், மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் டெஃபினெட்லி நாட் தி மோஸ்ட் எக்ஸைட்டிங் என்ஜின்ங்க. ஸோ இதுதான் ரெனோவில் வந்து இந்த 1 லிட்டர் ஹச்ஆர்ஏ இல்லாமல் உங்களுக்கு ரீசெண்டாக வந்து டஸ்டரில் பார்க்கும்போது வந்து இந்த டிசி 160 டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3 சிலிண்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின்ங்க. உங்களுக்கு 161 பிஹெச்பி பவரும் உங்களுக்கு 280 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டாக்கும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் வெட் கிளச் டிசிடி பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரை கிளச் கிடையாது, இங்கே வெட் கிளச் தொழில்நுட்பம். இது வந்து ரெனோ டஸ்டரில் மட்டும்தான் இருக்குது. என்ஜின் டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெவலப் பண்ணவங்க வந்து ரெனோ, நிசான், மிட்சுபிஷி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் இவங்கெல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சேர்ந்து. இதை வந்து மெர்சிடிஸ் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா M282 அப்படின்னு சொல்லி இந்த இன்ஜினை கால்ஃபா பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் இன்ஜினியர்ட் டர்போ இன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டிபிக்கல் பட்ஜெட் இன்ஜின்ஸை தாண்டி இது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு போகும்போது நம்ம பர்சனலாக இந்த ரெனோ டஸ்டரில் வந்து ரீசெண்டாக வந்து ரிஷிகேஷ் போயிருந்தோம், அங்கே ஓட்டியிருந்தோம். அதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதோட டிரைவ் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ஸ்ட்ரென்த்துங்கிறது மேசிவான அந்த 280 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குங்க. ஸ்ட்ராங்கான ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் டாப்னு இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் அந்த டர்போ ஸ்பூலிங் ஆகிற வரைக்கும் ஹெவியான டர்போ லாக் தெரியும். மேனுவல்ஸ்லாம் டிசிடியில் அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் மேனுவல்ஸில் அது ஹெவியாக தெரியும் அந்த டர்போ லாக்ங்க. ஒன்ஸ் அந்த டர்போ ஸ்பூலிங் ஆயிடுச்சுன்னா லீனியர் அண்ட் அக்ரெசிவாக அந்த புல் அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறதுங்க, ஒரு 1.3 லிட்டர் என்ஜினை தாண்டி ஒரு 1.5 லிட்டர் என்ஜின் மாதிரி ஒரு பிக்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். 2000 RPM கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ஜின் வந்து நல்லா அக்ரெசிவ்லி அண்ட் கான்ஃபிடென்ட்டான ஒரு புல் அப்படின்றது கிடைக்குது. வீக்னஸ் நான் சொன்னது தான். மேனுவல் வேரியன்ஸில் வந்து இந்த டர்போ லாக், அதுக்கப்புறம் வந்து ஸ்டால் ஆகுது. ஆக்சுவலாக வந்து என்ஜின் வந்து ஸ்டால் ஆகிடுது. ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கியர்லலாம் ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கினீங்கனாவே ஸ்டால் ஆகிடுது மேனுவல் போகும்போது. அது மட்டும் கொஞ்சம் வந்து டிராஃபிக்கில் கிரால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ரியல் வேர்ல்டு ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே 8 to 10ங்க. ஹைவேல ஒரு 13+ கொடுத்துருக்காங்க.
ரியல் டைமில் டேட்டாஸ் படி பார்க்குறப்போ நாம் ஓட்டினப்போ வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி அதான் வந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் என்ஜின் எஃபிஷியன்சி அப்படின்றது கொஞ்சம் செகண்டரி தான். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் கேட்டிங்கன்னா உள்ள ஆக்சுவலாக தெரியவில்லை, ஐடலில் மட்டும் கொஞ்சம் நோட்டிசபிளாக இருக்கும். ரொம்ப ஒரு பெட்டர் பேலன்ஸ்டான ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜினுங்க. டஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரேஷனில் வந்து சஸ்பென்ஷனை வந்து கம்ஃபர்ட்டை தாண்டி ஹேண்ட்லிங் கேரக்டர் ஃபோக்கஸ்டாக வச்சுருப்பாங்க, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ்டாக வச்சுருப்பாங்க. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டை தாண்டி கொஞ்சம் ஒரு ஸ்டிஃபர் நோட் இருக்கிறனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு டைனமிக்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 10,000 அப்படின்றது இருக்குங்க. சர்வீஸ் இன்டர்வல் 10,000 கிலோமீட்டர்ஸ் அல்லது 12 மந்த்ஸுங்க. கஸ்டமர் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமன் இஷ்யூ வந்து நான் சொன்ன லோ அண்ட் டிரைவபிலிட்டி. டர்போ லேக்ங்கிறது ஒரு 2000 ஆர்பிஎம் கீழே ரொம்ப தெரியுது. ஸ்டாலிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்கிறது, அதாவது மேனுவலில் வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிசிடிஸை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் டெலிவரிக்கு வந்து டக்குன்னு வரனால வந்து டிசிடியில் சொல்கிறேன், டக்குன்னு அதை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஜர்க்கியரான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸ்டாப் கோ டிராஃபிக்கில் கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் நம்மளால் உணர முடியுது. ஓவர் ஹீட்டிங் ரிலேட்டடாக பிரச்சனைகள் அந்த வெட்லச்சை பொறுத்த வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. காலிபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்றது ஓட்டுனவங்க சொன்ன ஃபீட்பேக்குங்க. எலக்ட்ரானிக்ஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சின்ன சென்சார் ரிலேட்டட் கிளிச்சஸ் தான், பட் பெரிய பிரச்சனைகள் இல்லை. மைலேஜ் வந்து அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா ட்ராப் ஆகுது, ரொம்பவே நல்லா ட்ராப் ஆகுது. அது வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜினுக்கான ஒரு குணாதிசயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்கிறது அந்த எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸுங்க, ஸ்ட்ராங் ஹைவே ஸ்டெபிலிட்டி. ஃபைனல் வேர்டிக்ட் இந்த இன்ஜினுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில். இந்த 1 லிட்டர் 1.2 லிட்டர் 1.3 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினுங்க. ஸ்ட்ராங்கான ஒரு டார்க் டெலிவரி இருக்குது. நல்ல ஒரு புட்டுகதர்லி ஒரு வெல் இன்ஜினியர்டான ஒரு இன்ஜினுங்க. தெர்மல் ரிலையபிலிட்டியும் வந்து வெட் கிளச் இருக்கிறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆட்டோமேட்டிக்ஸ் போகிறப்போ. லோ எண்டில் லேகு, லோ ஸ்பீட்ஸில் ஜர்க், புவர் சிட்டி மைலேஜ், பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பதில்லை. ஏன்னா அந்த டர்போ லேக்லாம் இருக்கிறப்போ அதெல்லாம் தான் இதோட வந்து கான்ஸாக நம்ம பார்க்குறோம். என்த்யூசியாஸ்ட்ஸ்க்காக பில்ட் பண்ணின ஒரு இன்ஜின். இது வந்து சிட்டி டிராஃபிக்கு ஒரு பிக் நோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹைவே உங்களுக்கு அதிக யூசேஜ் இருக்குன்னு அதை பயன்படுத்தலாம். அடுத்து ஹியூண்டே கியாவோட 1 லிட்டர் ஜிடிஏ. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்டு யூனிட்டுங்க. நீங்கள் ஹியூண்டே இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டேயோட i20 என்லைனுங்க, வென்யூ, சோனட், அதுக்கப்புறம் சிரோஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் இந்த இன்ஜினை வந்து டிப்ளை பண்ணியிருக்காங்க ஹியூண்டே நிறுவனம். இதோட கான்ஃபிகரேஷன் டேரக்ட் இன்ஜெக்ஷன் தான். 118 பிஹெச்பி பவரும் 172 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 7 ஸ்பீட் ட்ரை கிளச் டிசிடி. நோட் பண்ணிக்கோங்க, ட்ரை கிளச் டிசிடி. இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லியரான ஒரு டார்க் டெலிவரி அப்படின்றது 1500 ஆர்பிஎம்லேருந்து கொஞ்சம் பில்ட் ஆகுது. கொஞ்சம் வந்து நீங்கள் அழுத்தி ஓட்டுறீங்கன்னா ரெஸ்பான்சிவான ஒரு த்ராட்டலாக தான் இருக்குது. சிட்டிலையும் லைவ்லியாக இருக்குது, ஹைவேஸ்லேயும் வந்து டீசென்ட் எனஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த ரெனோவோட 1 லிட்டரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இது கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்காக உண்டு. டர்போ லேக் அப்படின்றது வந்து இதுலேயுமே கொஞ்சம் தெரியுங்க. அரௌண்ட் வந்து ஒரு 1500 ஆர்பிஎம் கிட்ட அந்த ஸ்பூலிங் டைம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவிடென்ட்டான ஒரு டர்போ லேக் இருக்குது இந்த இன்ஜினில் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. லோ எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் இல்லை. உங்களுக்கு கொஞ்சமாக அந்த ஆர்பிஎம் பில்ட் ஆகும் போது தான் அந்த பவர் ரேஞ்ச் அப்படின்றது நமக்கு லீனியராக கிடைக்க ஆரம்பிக்குது. அக்ரெசிவான பவர் இல்லை. ஏன்னா இந்த BS6 ஸ்டேஜ் 2 வந்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜின்ஸ் இந்த அக்ரெசிவ் நேச்சருக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டாங்க. காரணம் வந்து கேஸ்லின் பர்டிகுலேட் வந்துருச்சு. நீங்கள் டீசல் எப்படி DPF பார்க்குறீங்களோ இங்கே கேஸ்லின் பர்டிகுலேட் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து இனிஷியலாக கொஞ்சம் இன்ஜின் வந்து ஹெசிஸ்டண்ட்டாக இருக்கும். பட் ஒன்ஸ் டர்போ ஸ்பூலிங் ஆயிடுச்சுன்னா அந்த பவர் டெலிவரி அப்படின்றது லீனியர் சர்ஜாக கிடைக்கும். அக்ரெசிவாக இருக்காது, லீனியர் சர்ஜாக கிடைக்கும். மைலேஜ் கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே 9+ங்க, ஹைவேல வந்து ஒரு 15+ கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதாவது ஓரளவுக்கு எஃபிஷியன்சி அப்படின்றது டீசென்ட்னு சொல்லலாம். இங்கே டிரைவிங் ஸ்டைல் தான் ரொம்ப மேட்டருங்க. ரிஃபைன்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்டு 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ். ரொம்ப மினிமலான ஒரு வைப்ரேஷன்ஸ் தாங்க. மற்ற இன்ஜின்ஸை ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மினிமலான ஒரு வைப்ரேஷன்ஸ் தான் உள்ள உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப ஸ்மூத் அண்ட் சைலண்ட்னு சொல்லலாம். என்ஜின் வந்து டெஃபினெட்லி இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு சைலண்ட்டான இன்ஜின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து நாய்ஸியாக இருக்காது. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 சிலிண்டர் இன்ஜின்ஸ் அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய யூனிட்னு சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 10,000 ரூபாய் வருதுங்க ஆவரேஜாக.
10,000 கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா 1 இயர் அப்படின்றது இதோட சர்வீஸ் இன்டர்வலாக இருக்குது. இந்த என்ஜினில் கஸ்டமர்ஸ் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, ஃபீட்பேக்ஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ரியல் டைமில் தெரிஞ்சுப்போம். ஃபியூல் பம்ப் ஃபெயிலியர் சொல்லியிருக்காங்க, ஒரு சடன் பவர் லாஸ் இதனால் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபெயிலியர் டு ஸ்டார்ட்டுங்க, காரணம் வந்து பம்ப் ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வயர்டாக இருப்பதால். அதுக்கப்புறம் ஜிடி என்ஜினில் இருக்கக்கூடியது தான் அவங்களுக்கு கார்பன் பில்டப்புங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு 60,000-70,000 கிலோமீட்டரில் இன்டேக்குங்க, அதுக்கப்புறம் இன்டர் கூலரு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. வண்டியை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணுறதில்ல, அவங்க கேட்டால் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்டேக் வால்வில் கொஞ்சம் டெபாசிட்ஸ் அதிகமாக இருப்பதாக சொல்கிறாங்க. க்ளீனிங் வந்து ஈவன் தோ ஜிடிஏ இருந்தாலும் அப்புறம் க்ளீனிங் வந்து 80,000 to 1 lakh கிலோமீட்டர் அப்படின்றது ரெக்கமெண்டட் ஆக்சுவலாக. காமன் இன் ஆல் ஜிடிஎஸ்ங்க. இது வந்து பர்டிகுலர் டிஃபெக்ட்னு நம்மளால் சொல்ல முடியாது. டைமிங் செயின் வந்து கன்சர்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக சின்ன ஒரு ராட்லிங் நாய்ஸ் உருவாவதாக சொல்கிறாங்க. அதனால் இயர்லி வியர் அப்படின்றது ஒரு சில கேசஸில் நடந்திருக்கு. ஆயில் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ஹையர் சைடில் இருக்குது மற்ற இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் அந்த டர்போ லாக் இதெல்லாம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. டிசிடி கியர் பாக்ஸ் இதை தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஓவர் ஹீட்டிங் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஓவர் ஹீட் அப்படின்னு சொல்லி எம்ஐடி கிளஸ்டரில் காமிச்சு தான் நிறைய பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க. நாமளுமே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ட்ரை கிளச் உங்களுக்கு ஆயில் கூலிங் அப்படின்றது கிடையாது. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் 70-80% நீங்கள் வாங்குறீங்க இந்த வண்டி, தயவு செஞ்சு அதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டார்க் கன்வெர்ட்டர்ஸ்குள்ளே போய்க்குங்க. லோ ஸ்பீட் பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த ஜட்ரிங் இஷ்யூ, கொஞ்சம் ஜர்க்கிங் இதெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவிடி அண்ட் ஏடி அளவுக்கு வந்து ரொம்ப பட்டர் ஸ்மூத் ஃபீல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓவர் ஹீட் ஆகிறப்ப ஆப்வியஸ்லி லிம்ப் மோடுக்கு போயிடுது. கிளச்சோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்கில் இருந்தால் ஃபாஸ்ட்டாக வேர் ஆகும். உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 1.5 lakhs கிட்ட போயிடுது. கிளச் ரீப்ளேஸ் பண்ணி அந்த லேபர் காஸ்ட்டில் சேர்த்துறப்போ நீங்கள் ஒரு 80 to 90% சிட்டி டிராஃபிக் தான் அப்படின்னா ஒரு 80,000 கிலோமீட்டர் வந்து 1 lakh கிலோமீட்டரில் நீங்கள் கிளச்சோட ரீப்ளேஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். டிரைவிங் ஸ்டைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப் டிரைவிங் அதிகமாக பண்ணுறீங்கன்னா கிளச் ரொம்ப டேமேஜ் ஆகுதுங்க டிசிடியில். ஹைவேஸ்க்கு சூப்பர், பட் சிட்டிக்கு பிக் நோ. ஃபன் டு டிரைவான ஒரு இன்ஜின் உங்களுக்கு வந்து டிசிடியில் உங்களுக்கு குயிக் ஷிஃப்ட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து கிடைக்குது. அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் வைட்லி ட்ரஸ்டட் என்ஜின். குளோபலாகவே இந்த என்ஜினில் பெரிதான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இல்லை. கொஞ்சம் நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. இது ஃபைனல் வேர்டிக்ட்னு சொல்ல வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸுங்க, குட் மைலேஜ் பேலன்ஸ், ஹைலி ரிஃபைன்டு, ஃபன் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்னு வரும்போது டிசிடியோட ஓவர் ஹீட்டிங், கார்பன் பில்டர், ஃபியூவல் பம்பில் இருக்கக்கூடிய ரிலையபிலிட்டி கன்சர்ன், அதுக்கப்புறம் டர்போ லாக்ங்க. ஸோ இதோட பொசிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பேலன்ஸ் பிட்வீன் பர்ஃபார்மன்ஸ், ரிஃபைன்மெண்ட் அண்ட் எஃபிஷியன்சிங்க. பட் கியர் பாக்ஸ் தான் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல். அது ஒரு டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பீஸ் வேணும் அப்படின்னா அதில் மேனுவல் போய்க்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய என்ஜின் நம்பர் 4 மாருதி சுசுகியோட 1 liter பூஸ்டர் ஜெட். இதை நாமளுமே பர்சனலாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கோம். ஹில் ஸ்டேஷன்ஸு, சிட்டி, ஹைவேஸ் எல்லாமே க்ரூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 98.69 பிஹெச்பி பவரும் 147.6 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணது. பவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கக்கூடிய என்ஜின் தான் டர்போ பெட்ரோலில். 5 ஸ்பீட் மேனுவல், இது 6 ஸ்பீட் டார்குமேட்டர் கொடுத்துருக்காங்க. ஏசன் சோஸ்ட்டுங்க இது வந்து மாருதியோட ஃப்ராங்ஸ் அண்ட் டொயோட்டோட டைசரில் உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் மாடல்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. அது என்ன ஓரவஞ்சன் அப்படின்னு தெரியல. எல்லாத்துலேயும் கொடுத்த என்ன குறைச்சல் என்ன கேடுன்னு தெரியல. பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் வந்து நான் பர்சனலாக சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டான ஒரு பவர் டெலிவரி, டர்போ லாக்ங்கிறது பெருசாக தெரியாது. உங்களுக்கு நல்ல டார்க் பேண்ட், உங்களுக்கு 2000 4500 ஆர்பிஎம் வரைக்கும் நல்ல ஒரு டார்க் பேண்ட் இருக்கும். ஈஸியாக டிரைவபிள் அப்படின்றது வந்து டிரைவபிலிட்டி அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு கனெக்டட் ஒரு ஃபீல் கொடுக்கும் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா. பட் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்குமா, பயங்கர அக்ரஸிவான பவர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து லீனியரான ஒரு சர்ச் தான். ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்கும். நீங்கள் அந்த கியர் பாக்ஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டியோட பவர் டெலிவரியும் சரி, பவர் பேண்ட் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்கும். ஒரு கனெக்டட் ஃபீல். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அந்த ஹிண்டை அல்லது வந்து ஃபோக்ஸ்வேகன் ஓட்டுற அப்போ கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் இதில் மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றது தான். இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸை தாண்டி கம்ஃபர்டபுள் டிரைவிங்க்கு டியூன் பண்ணியிருக்காங்க. ரியல் வேர்ல்டு ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் இருக்கிறனால 11+ அப்படின்றது கிடைக்குது சிட்டியில். ஹைவேஸில் 16+ வந்து கேஷுவல் க்ரூசிங்லேயே இருக்குது. கீ அட்வான்டேஜ் என்னன்னா அந்த மைல் ஹைப்ரிட் சிஸ்டம் டிப்ளை பண்ண ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின் இதுதான். அதனால் எஃபிஷியன்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே மற்ற டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
ரிஃபைன்மெண்ட் லெவல் கேட்டிங்கன்னா ஸ்மூத் அண்ட் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு யோசிச்சோம்னாவே ஒரு டிப்பிக்கல் 3 சிலிண்டருக்கான வைப்ரேஷன் ஐடியில் தெரியுது. பட் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே தெரியாது. என்ஜின் கொஞ்சம் லவுடர் ஆயிரும் ஹையர் ஆர்பிஎம்ஸில். அப்புறம் லாங் டிரைவ்ஸுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்குங்க. அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவை தான் கொடுக்குது. சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. மாருதி வந்து சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக போடுறாங்களா இல்லைங்க, சர்வீஸ் காஸ்ட் அவங்களுமே ஜாஸ்தி தான். கிட்டத்தட்ட 8000 வருது. சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் அப்படி அல்லது ஒரு வருஷம். நீங்கள் ஹிண்டே அண்ட் ரெனோ டர்போ என்ஜின்ஸை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பேலன்ஸ் பண்ண முடியும் ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டுங்க. நீங்கள் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிறையா ரிப்பேர்ட்டோட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேட்ச் ஆஃப் பூஸ்டர் ஜெட் என்ஜின்ஸில் என்ஜினோட ஹெட் லீக்கேஜ், ஆயில் லீக்கேஜ் அப்படின்றது ரிப்போர்ட் ஆயிருக்கு. ரிப்பீட்டட் டயக்னோசிஸ் பண்ணியுமே ஒரு சில கேசஸை ரிசால்வ் பண்ணலாம் அவங்க. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் ஒரு சில நெக்ஸா அவுட்லெட்ஸில் அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க. முதல்ல ஆக்சுவலாக சரி பண்ணி கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்சல் கிளச் கம்ப்ளைண்ட் இருந்து ஆக்சல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. கிளச் வியர் கம்ப்ளைண்ட்ஸும் ஒரு சில கார்கள் இருந்தது, அதையுமே வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கில் ஒரு வேரியபிலிட்டி இருந்திருக்கு. அதாவது அன்ரிப்போர்ட்டட் கேசஸ் நிறையா நம்ம வந்து பர்சனலாக இதில் ஃப்ராங்ஸோட குரூப்பில் இருக்கிறனால நமக்கு தெரிய வந்தது. நிறைய அன்ரிசால்வ் கேசஸ் இருந்துச்சு. அது இப்போ தான் கொஞ்சம் கன்சர்ன் எடுத்து அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ஜினில் இதை தாண்டி பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, குளோபலாகவே ஒரு ஒன் ஆஃப் தி ரிலையபிள் என்ஜின் தான். அந்த ஆயில் லீக்கேஜ் பிரச்சனையை அது இப்போ தான் ஆக்சுவலாக சால்வ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு. இப்போ புதுசாக வரக்கூடிய பேட்சஸில் அந்த கவலைகள் இல்லை. இங்கே வந்து ஒரு டார்க் கன்வெர்ட்டர் 80 கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸோட ஃபீட்பேக்னு பார்க்கும்போது ஸ்மூத்துங்க. டிசிடியை கம்பேர் பண்ணும்போது ரிலையபிள். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளூயிட் பேஸ்ட் மெக்கானிசம், சிட்டி ஃப்ரெண்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஷிஃப்ட் லேகை கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியும். ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுல ஒரு சில டைம் குயிக் ஓவர்டேக்ஸில் என்னன்னா அது சடனாக ஒரு 2 கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி எடுக்குது. அப்போது ரொம்ப அக்ரெசிவாக புல் பண்ணுற மாதிரி உணர்வு கொடுக்குது டார்க் கன்வெர்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து அக்ரெசிவ் டிரைவிங்காக பண்ணலை, மோஸ்ட்லி கம்ஃபர்ட் டியூன்டாக தான் இருக்குது. பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான டிரைவபிலிட்டி இருக்குது. பெஸ்ட் மைலேஜ் டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தான ஒரு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அக்ரெசிவாக இல்லை, பட் ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கு. ரிலையபிள் ஆனால் ஒரு ஓவரால் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபைனல் வேர்டிக்ட் ப்ரோஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா பெஸ்ட் மைலேஜ், ஸ்மூத் அண்ட் ரிலையபிலிட்டி, பேலன்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ், லோ மெயின்டெனன்ஸ். கான்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு என்ஜின் கிடையாது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த ஏடியில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் லாக், அப்புறம் அந்த குவாலிட்டி இஷ்யூஸ், அந்த ஆயில் லீக்கேஜ், அந்த ஆக்சல் கம்ப்ளைண்ட்ஸுங்க. அப்புறம் லெஸ் பவர்ஃபுல் தென் டிரைவர்ஸ், அது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், மைலேஜ் வேணும், ஸ்மூத் டிரைவிங் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் சாய்ஸுங்க என்னை பொறுத்த வரைக்கும். த்ரில்லிங்காக இருக்காது, பட் மோஸ்ட் சென்சிபிள் ஒரு டர்போ இன்ஜின் இன்னைக்கு மார்க்கெட்டில். அது நிறைய காரில் ரிப்ளை பண்ணாங்கன்னா பீப்புள் வாங்குவாங்க. ப்ரெஸா இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட ஒரிஜினல் ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 110 பிஹெச்பி பவரும் உங்களுக்கு 170 நியூட்டன் மீட்டர்ஸும் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து கிரானுவேட்டர் ரிப்ளை பண்ண முடியும், ப்ரெஸாவில் ரிப்ளை பண்ண முடியும். பட் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அடுத்து இந்த செக்மெண்ட்டில் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்த்யூசியாஸ்ட்ஸ், அதாவது டிரைவிங் டைனமிக்ஸ் முக்கியம், ரொம்ப நான் அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இந்த Volkswagen ஸ்கோடாவோட 1 லிட்டர் டிஎஸ்ஐ டர்போ ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் கொண்ட இன்ஜின். இது ஒன் ஆஃப் தி டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான். உங்களுக்கு 114 பிஹெச்பி பவரும் 178 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. கியர் பாக்ஸ் 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஏசன் சோர்ஸ் டார்க் கன்வெர்ட்டர் 80, அதுக்கப்புறம் 8 ஸ்பீட் ஏசன் சோர்ஸ் டார்க் கன்வெர்ட்டர் 80. இது வந்து குஷாக்கில் மட்டும் இருக்குது, புது குஷாக்கில். பட் வரக்கூடிய Volkswagenோட டைகூன்லி இது வந்து 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் தான் வரும். ஏன்னா வந்து இது ஆக்சுவலாக வந்து ஜாப்பனீஸ், அதாவது ஏசன் தான். பட் இவங்க வந்து சோர்ஸ் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைனாலேருந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் 80 சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏசன் பிராண்டுக்கிட்ட இருந்து. இது வந்து Volkswagen டைகூன், Volkswagen Virtus, ஸ்கோடா ஸ்லாவியா, ஸ்கோடா குஷாக், ஸ்கோடா கைலாக், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸில் இதை டிப்ளை பண்ணியிருக்காங்க. டர்போ பெட்ரோல்னாவே ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு என்ஜினோட பேர்னா இதை கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். இந்த என்ஜினோட டிஎன்ஏ தான் இதோட யூஎஸ்பிங்க. ரொம்ப அழகான ஒரு தெர்மல் எஃபிஷியன்சி, உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க, ஹீட்டை பெட்டராக ஹேண்டில் பண்ணுற ஒரு இன்ஜின்னா இந்த டிஎஸ்ஐ சொல்லலாம். உங்களுக்கு இன்னொன்று அந்த ஸ்வர்ல் மோட்லாம் அந்த இன்ஜெக்ஷன் அப்படின்றது நடக்கும்போது ஃபியூல் வேஸ்டேஜும் குறையும். அந்த கம்பஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக நடக்குது. குளோபலாக Volkswagenோட இன்ஜினியரிங் டெஃபினட்டாக நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸுங்க, பட் மினிமம் ஃபியூவலில் இது வந்து ஹைலி ஆப்டிமைஸ்டாக அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றத பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு வரும்போது இது எதனால இந்த இன்ஜின் ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான டார்க்குங்க. 1750 ஆர்பிஎம்லேருந்து ஸ்ட்ராங்கான டார்க்கு. அதுக்கு கீழே வந்து ரொம்ப எவிடென்ட்டான ஒரு டர்போ லாக் தெரியாது. ஸ்லைட்லி இருக்கும், பட் ரொம்ப எவிடென்ட்டாக தெரியாது. இந்த BS6 ஸ்டேஜ் 2 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக லீனியராக கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்டான ஹைவேஸ் பர்ஃபார்மன்ஸுங்க.
மோஸ்ட் மெச்சூர்ட் அண்ட் ரிஃபைன்டு டர்போ இன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே லோ எண்டாக கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு மிட் ரேஞ்ச் இருக்கும், டீசெண்டான ஒரு டாப் எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே வீக் ஜோன் அப்படின்றது பெருசாக இல்லை, இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் இன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரியல் வேர்ல்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு வரும்போது சிட்டிக்குள்ளே இது ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 9+ தான் கிடைக்குது. பட் ஹைவேஸில் 16 அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அதோட ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சுசுகியோட பூஸ்டர் ஜெட்டில் நீங்கள் ஸ்மார்ட் ஹைப்ரிட் வச்சு எடுக்கிற ரேஞ்சை வித்தவுட் ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் இவங்க வந்து என்ஜினோட அந்த இன்ஜெக்ஷன் ஃபியூல் வேஸ்டேஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து பெட்டர்மெண்ட் கொடுக்குறாங்க. மினிமலான ஒரு வைப்ரேஷன்ஸ் தான் ஃபீல் ஆகும் ரிஃபைன்மெண்ட் அண்ட் கெட்ச்னு வரும்போது. நீங்கள் மற்ற ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட்டில் இது ஹிண்டேக்கு அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வைப்ரேஷன்ஸ் விஷயத்தில் சொல்கிறேன். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது ஆவரேஜாக 10,000, ரொம்பலாம் முதல் மாதிரிலாம் தாளிச்சு எடுக்கிறது இல்லை. இங்கே சர்வீஸ் இன்டர்வல் அப்படின்றது 1 இயர் அப்படி இல்லைன்னா 15,000 கிலோமீட்டர் ஒன்ஸ். நீங்கள் சர்வீஸ் பேக்கேஜ்லாம் போகிறீங்கன்னா இந்த இன்ஜினுமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும். லாங்கர் சர்வீஸ் இன்டர்வல் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான் அதிக கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறவங்களுக்கு. சரி, என்னெல்லாம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். என்ஜின் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிறது ஃபியூவல் சென்சிட்டிவிட்டி. அதாவது 95 ஆக்டைன் பெட்ரோலுக்கு இது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இன்றைக்கி எத்தனால் பிளெண்டிங் வந்ததுனால மோஸ்ட் ஆஃப் தி இன்றைக்கி பெட்ரோல்ஸ் வந்து 95 ஆக்டைன் தான் இருக்குது. லோவர் ஆக்டைன் நீங்கள் பயன்படுத்தும் போது நாக்கிங் ரிஸ்க் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தி. என்ஜின் அட்வான்ஸ்டு தான், பட் ஃபியூல் குவாலிட்டிக்கு ரொம்பவே சென்சிட்டிவ். ஸோ ஃபியூல் மட்டும் கரெக்டாக பார்த்து சூதனமாக அடிச்சுக்கோங்க. ஃபியூல் கண்டாமினேஷன் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ஜின் ஸ்டால் ஆகும், இபிசி வார்னிங் லைட்ஸ் வரும். இது வந்து ஒரு சில ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூல் குவாலிட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இயர்லியரான கிளச் வேர் அப்படின்றது மேனுவலில் மட்டும் கொஞ்சம் சொல்கிறாங்க. இது வந்து கைலாக்லேயும் அதிக ரிப்போர்ட்டட் இருக்குது. அக்ரஸிவ் டிரைவிங் இருக்கிறப்பவும் அந்த கிளச்சோட வேர் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்படின்னு போகும்போது ஸ்மூத், ரிலையபிள், இதனால் வரைக்கும் எந்த மேஜர் இஷ்யூ ரிப்போர்ட் செய்யப்படலை. மேனுவலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லர் கிளச் வேர் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவாக என்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரைவிங் டைனமிக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்ட்ராங்கான ஹைவே ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் என்ஜினோட லாங்விட்டி, குளோபலாக ஒரு ரெப்யூட்டடான ஒரு என்ஜின் இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும். எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் ஹைவேஸில் நீங்கள் அதிகம் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா. ஃபைனல் வெர்டிக்ட் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன் கிளாஸ் தெர்மல் எஃபிஷியன்சி, ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் பேலன்ஸ் இருக்குது. ஹைலி ரிஃபைன்ட் ரிலையபிளான ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், லாங்கரான சர்வீஸ் இன்டர்வல். கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டு ஃபியூவல் குவாலிட்டி அப்படின்றது தான் நீங்கள் மேஜர். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மேனுவலில் அந்த கிளச் வேர் அப்படின்றதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸில் ஒன் ஆஃப் தி பெஞ்ச் மார்க் அப்படின்ற மாதிரி இதை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு என்ஜின் அது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணும் அப்படின்னா இந்த என்ஜின். அடுத்து இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரானோட 1.2 லிட்டர் பியூர் டெக் அந்த 110 இன்ஜின், சரிங்களா. இதுவுமே வந்து ஜிடிஐ தான். 108 பிஹெச்பி பவரும் 205 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல், அதாவது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ரேட்டிங், அதுவுமே ஜாப்பனீஸ் சோஸ்ட், ஏசியன் சோஸ்ட் தான். சிட்ரானோட C3, சிட்ரானோட ஏர்கிராஸ், சிட்ரானோட பசால்ட், இது எல்லாத்துலேயுமே இந்த என்ஜின் வருது. இந்த என்ஜின் பர்ஃபார்மன்ஸில் எந்த இடத்துல ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மாசிவான ஒரு 205 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குங்க. 1750 ஆர்பிஎம்லேருந்து உங்களுக்கு வந்து டார்க் டெலிவரி அப்படின்றது நடக்குது. ஸ்ட்ராங்காக உங்களுக்கு லோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் டெலிவரி அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு டர்போ லேக்ங்கிறது ரொம்ப எவிடெண்ட்டாக இதில் தெரியவே தெரியாது. ரொம்ப ஈஸி டு டிரைவாக இருக்கும். அந்த லீனியரான பவர் ஸ்விட்ச் ப்ரெடிக்டபுளாக இருக்கிறனால ஸ்லோ ஸ்பீட்ஸில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு புல் அப்படின்றது இந்த பர்டிகுலர் என்ஜினில் கிடைக்கும். ஸோ ரொம்ப நம்ம ஹார்டாக புஷ் பண்ணணும் இல்லை. நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த பவர் ஸ்விட்ச் அப்படின்றது லீனியராக அழகாக அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பசால்ட் வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த வண்டியை பற்றி. ஸோ ஸ்மூத்தான டார்க் டெலிவரி அப்படின்றதோட நேச்சர், ரொம்ப அக்ரஸிவ் டாப் அண்ட் கிடையாது. ரிலாக்ஸ்டான ஒரு டிரைவிங்க்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ரியல் வேர்ல்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 11ங்க, ஹைவேஸில் ஒரு 15 km/லிட்டர் வரை எடுக்கலாம். டீசென்ட்டான ஒரு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிஃபைன்மெண்ட் அண்ட் இன்வெகேஷன் வரும்போது ஸ்லைட்டாக அந்த 3 சிலிண்டர் வைப்ரேஷன் அப்படின்றது ஐடியலில் ஃபீல் ஆகும். பட் ட்ரைவ் பண்ணும்போது அது பெருசாக இல்லை. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது 8,000 ரூபாங்க ஒரு சர்வீஸ்க்கு. இன்டர்வல் வந்து 10,000 கிலோமீட்டர் அல்லது 1 வருடம். ஸோ அதர் ரிப்போர்ட்டட் இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் கன்சப்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் ஃப்ரீக்வெண்ட்டான டாப்அப் தேவை. கார்பன் பில்டப், இது எல்லா ஜிடி என்ஜின்ஸ்க்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். அது வந்து பர்ஃபார்மன்ஸை ஒரு 60,000-70,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் அஃபெக்ட் பண்ணுது. அதை நீங்கள் க்ளீனப் பண்ணணும். இன்டர்கூலர் இருந்த விஷயங்கள்லாம். ஸ்பார்க் ப்ளக் டேமேஜ் ஆகிறது வந்து ஆயில் கண்டாமினேஷனால் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில கேசஸில் கிளைம் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் டிசிப்ளின் அப்படின்றது வேணும், அதர்வைஸ் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸலண்ட்டான லோ அண்ட் டார்க்கு, கம்ஃபர்டபுளான சிட்டி டிரைவிங் இருக்குது, ஸ்மூத்தான ஒரு 80 எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும்னு எடுத்துக்காதீங்க, இன்னும் நிறைய இருக்குது. உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட் லோ அண்ட் டார்க்குங்க, ஈஸியான சிட்டி டிரைவபிலிட்டி, ஸ்மூத்தான 80 கியர் பாக்ஸுங்க, குட் கம்ஃபர்டபுள் ஓரியன்ட் அந்த கியர் பாக்ஸ் அண்ட் என்ஜின் டியூனிங்.
அடுத்து மஹிந்திராவோட 1.2 லிட்டர் எம் ஸ்டாலியன். உங்களுக்கு அந்த எம்பிஎஃப்ஐ டர்போ இன்ஜின் பற்றி பேசிட்டு டிஜிடிஏ போவோம். இதுவுமே ஒரு 3 சிலிண்டர் எம்பிஎஃப்ஐ யூனிட்டுங்க. உங்களுக்கு 109.96 பிஹெச்பி வரும். 200 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. 6 ஸ்பீட் மேனுவல், அதாவது 6 ஸ்பீட் ஏசின் சோர்ஸ் டார்க் மீட்டர் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. XUV 3X மட்டும் தான் இந்த இன்ஜின்ஸ் வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ஆர்பிஎம்லேருந்தே லோ அண்ட் டார்க் அப்படின்றது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த எம்பிஎஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக கொஞ்சம் கேலிப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன் பேப்பரில் பவர்ஃபுல், பட் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ப்ரெடிக்டபிள் அண்ட் லீனியரான ஒரு சர்ச் தான். ரொம்ப அக்ரஸிவ் இல்லை டிஜிடிஐ மாதிரி. உங்களுக்கு கொஞ்சம் த்ராட்டல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் டர்போ ஸ்பூலின் ஆனோடனே டாக்ஸ் கிக்கின் ஆகும், ஸ்ட்ராங்கான ஒரு பவர் இருக்கும். பட் கொஞ்சம் இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த டர்போ லேக் மட்டும் லோயர் ஆர்பிஎம்மில் நோட்டிசபிளான ஒரு உணர்வை கொடுக்குது. அப்புறம் ஒரு சில கேசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் டெலிவரி வந்து கொஞ்சம் ஜர்க்கியராக டெலிவர் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நான் ஆக்சுவலாக நம்ம ஆர்டிகல்ஸில் படிக்கும் போது தெரிஞ்சுது. ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் வந்து ஹிண்டை மாதிரியோ இல்லை வந்து ஃபோக்ஸ் வேகன், சுசுகியோட பூஸ்டர் ஜெட் மாதிரியோ வந்து ரொம்ப ஸ்மூதான ஒரு பவர் டெலிவரி இல்லை. ஒரு சில கேசஸில் கொஞ்சம் வந்து அந்த பவர் டெலிவரி அப்படின்றது அந்த அளவுக்கு இல்லையோ, ஸ்மூத்தாக இல்லையோ, கொஞ்சம் வந்து விட்டு விட்டு கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வெல்லாம் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. சிட்டியில் 8 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்றது ஆவரேஜ் 8+, ஹைவேஸில் 13+ கிலோமீட்டர்ஸுங்க. கொஞ்சம் லீஸ்ட் எஃபிஷியன்ட்டான என்ஜின் இந்த செக்மெண்ட்டில். ரிஃபைன்மெண்ட் வந்து நோட்டிசபிளாக உங்களுக்கு வந்து ஐடில் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. என்ஜின் சவுண்டுமே வந்து கொஞ்சம் லவுடராக தான் இருக்குது. கேபினோட இன்சுலேஷன் கொஞ்சம் பெட்டர். அதனால் வந்து அந்த என்ஜின் வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்பிஎம்மில் தான் நமக்கு உள்ளே தெரிய வருது. பட் வைப்ரேஷன் கேபின்குள்ளே ஃபீல் ஆகுது. சர்வீஸ் காஸ்ட் அப்ராக்சிமேட்லி 8000 ரூபாங்க. இன்டர்வல் சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் அல்லது ஒரு வருஷம். கஸ்டமர்ஸ் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ ஃபியூல் எஃபிஷியன்சி, சிட்டிக்குள்ளே 8 to 10 தான் மேஜர் கம்ப்ளைண்ட். இது தான் சொல்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து இந்த டர்போ லேக் அப்படின்றது வந்து நோட்டிசபிளாக இருக்குது இனிஷியலாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடாப்ஷன் அப்படின்றது கொஞ்சம் தேவை இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். வைப்ரேஷன்ஸ் அண்ட் என்ஜின் நாய்ஸுமே வந்து கிளியர்லி ஃபெல்ட் ஆகுது ஒரு சில கேசஸில். என்ஜின் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடிபிள் அண்ட் ரோவாக இருக்குது. அந்த ரேவ் நோட் அப்படின்றது வந்து மற்ற இன்ஜின்ஸோட ரேவ் நோட் மாதிரி வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸசிவ் ஹீட் வந்து இனிஷியல் பேட்ச் ஆஃப் யூனிட்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூ இருப்பதா, அது வந்து மோஸ்ட்லி இன் ஏர்லி பேட்சஸ் தான், இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இக்னிஷன் காயிலோட ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு சில கேசஸில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து வெரி லோ கிலோமீட்டரில் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிதளவில் இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை உள்ள என்ஜின் அப்படின்றது இது கிடையாது. ஸ்ட்ராங்கான டார்க் அவுட்புட், குட் ஹைவே புல்லிங் எபிலிட்டி, அதுக்கப்புறம் டிசி கியர் பாக்ஸ் வந்து ஸ்மூத் அண்ட் ரிலையபிள். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக கஸ்டமர் சொல்லியிருக்கிறது. நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ்னு எடுத்திங்கன்னா ஸ்ட்ராங் டார்க், குட் புல்லிங் பவர், ரிலையபிளான டார்க் கன்வெர்ட்டர் 80 அண்ட் ஏசின் சோர்ஸ்ட், உங்களுக்கு அஃபோர்டபுள் மெயின்டெனன்ஸ் தான். கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா போர் மைலேஜ், டர்போ லேக்ங்க, ஹையர் NVH, நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன், ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு சில ஏர்லி கேசஸில், அப்புறம் கொஞ்சம் ரிலையபிலிட்டி கன்சர்ன் அப்படின்றது வந்து மஹேந்திராவோட இன்கன்சிஸ்டன்ட் சர்வீஸ் நெட்வொர்க்னால இருக்குது. பவர்ஃபுல் பட் அன்ரிஃபைன்ட் என்ஜின் அப்படின்ற மாதிரி இதோட பொசிஷனிங்கை என்னால் சொல்ல முடியுது. அடுத்து மஹிந்திராவோட 1.2 லிட்டர் எம் ஸ்டாலியன் TGDI. ஆன் பேப்பரில் மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின்னா இதுதான். நீங்கள் 128.73 பிஹெச்பியும் 230 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும். என்னன்னா என்ஜினை இந்த அளவுக்கு புளிஞ்சு எடுக்கும் போது அதோட லாங்குவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கன்சர்னாக இருக்குது. இங்கே வந்து 6 ஸ்பீட் மேனுவல் வந்து 6 ஸ்பீட் டார்க் மீட்டர் 80 கொடுத்துருக்காங்க. இதுவுமே மஹேந்திராவோட XUV 3Xல மட்டும்தான் வருது. பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா மேசிவான 230 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, ஸ்ட்ராங் புல் ஃப்ரம் லோவர் ஆர்பிஎம். நீங்கள் வந்து இனிஷியலாக கொஞ்சம் மட்டும் அந்த டர்போ லாக் இருக்கும். ஒன்ஸ் அந்த டர்போ கிக்கின் ஆச்சுன்னா நல்ல ஒரு பவர் இருக்கும். ஆக்சுவலாக அந்த BS6 ஸ்டேஜ் 2க்கு முன்னாடி இந்த என்ஜின் ஓட்டினீங்கன்னா ஒரு மாதிரி ஜர்க்கியராக இருக்கும். ஜர்க்கியராக என்ன சொல்லுன்னா சும்மா தொட்டாலே பவர் வருது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அவ்வளோ ஒரு பீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இது. பட் இப்போ கொஞ்சம் வந்து அதை லீனியர் பண்ணிட்டாங்க. ஒரு 1.5 லிட்டர் டர்போ அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இதுக்குமே 95 ஆக்டேன் தான் ரெக்கமெண்டட். ஒரு ப்ரூட்டலான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா. என்னன்னா ஒரு சில இடத்துல வந்து பவர் டெலிவரி ரொம்ப சடன் அக்ரெசிவாக ஃபீல் ஆகிறனால பீப்புளுக்கு வந்து ஓட்டுறதுக்கு கன்வீனியன்ட்டாக ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது இல்லை. ஸோ அதுதான் இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் பஞ்சியரான டிரைவ் தான், ஸ்மூத்னஸ்க்காக டியூன் பண்ணல. சிட்டிக்குள்ளே 8+ கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ், ஹைவேஸில் ஒரு 15+ கிடைக்கும். பவர் கண்டிப்பாக எஃபிஷியன்சியோட காஸ்ட்டில் தான் இங்கே நடந்திருக்கு. ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜின் நாய்ஸ் வந்து ஹையர் ஆர்பிஎம்ல நோட்டிசபிள், ஸ்லைட்டான வைப்ரேஷன் தான். MPFI என்ஜின் அளவுக்கு இல்லை, இது கொஞ்சம் ஸ்லைட்டான வைப்ரேஷன் தான். கியர் ராடோட வைப்ரேஷன் ஒரு சில கேசஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் என்ஜின் ரிஃபைன்மெண்ட் அப்படின்றது இங்கே செகண்டரியாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரஃப்லி அரௌண்ட் 9000 வருது. இன்டர்வல் சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் அளவு ஒரு வருஷங்க. இங்கே கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, காமன் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டால் ஆகிறதும் ஜோக்கி பிஹேவியரும் கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட் கியர்லேயே இல்லை ஸ்பீட் பிரேக்கில் எதுலையாவது ஸ்லோ ஆர்பிஎம்குள்ளே போகிறீங்க அப்படின்னாவே இன்ஜின் ஸ்டால் ஆகிடுது. ரொம்ப நோட்டிசபிளாக வந்து இனிஷியல் கியர்ஸில் இன்க்ளைன்ஸ்லலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ஜின் நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நோட்டிசபிள், பட் ரொம்ப கேபின் வைப்ரேஷன் அப்படின்றது ஒரு சில சர்டின் ஆர்பிஎம்ஸ்லாம் தெரியுது. அது பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் யாரும் சொல்லலை. இக்னிஷன் காயில் வந்து ப்ரீமெச்சூராக ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுது. ஸ்பார்க்லுக்கும் அதே சினரியோ சொல்லியிருக்காங்க. இது நம்ம கொஞ்சம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். கிளச்சும் ப்ரீமெச்சூர் வியர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வெரி லோ கிலோமீட்டரில் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது ஒரு சில ஐசோலேட்டட் கேசஸ் நடந்திருக்கு, நிறைய கேசஸில் இல்லை. மேஜர் ஃபெயிலியர் அப்படின்றது ரொம்ப ரேராக தான் இருந்திருக்கு. டர்போ ஃபெயிலியர், ஐ மீன் மேஜர் ஃபெயிலியர் நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா டர்போ யூனிட்ஸுங்க. டர்போவில் மேஜர் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து டர்போ காம்பனண்ட் நான் சொல்கிறேன், அதில் மேஜர் ஃபெயிலியர் அப்படின்றது இங்கே ரேராக தான் இருக்குது. சடன் ஸ்டாலிங்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் வாட்டர் இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கேசஸில் நடந்திருக்கு. இங்கே ஹைலி ஸ்ட்ரெஸ்ட் என்ஜின் அப்படின்றது தான் நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குங்க. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்ட் டிரைவிங் கேர் அப்படின்றது வேணும். கஸ்டமர்ஸோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ராங்கான ஆக்சலரேஷன், எக்ஸலண்ட்டான ஹைவே கேப்பபிலிட்டி, அப்புறம் அந்த டிசி கியர் பாக்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோஸ், மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின், ஸ்ட்ராங் டார்க் அண்ட் ஆக்சலரேஷன் அப்படின்றது கிடைக்கிது. ஃபன் டு டிரைவாகவும் இருக்கும். என்ஜின் இந்த கார் வந்து டிரைவிங் டைனமிக்ஸும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. Volkswagenக்கு அடுத்து நல்ல டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்கிற கார்ஸ் அப்படின்னா நமக்கு மஹேந்திரா 3XO சொல்லலாம். அந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் ரிலையபிளான ஒரு 80 கியர் பாக்ஸ், மைலேஜ் கம்மியாக இருக்கும் கான்ஸில். நீங்கள் அப்புறம் NVH ஸ்லைட்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு. அப்புறம் வந்து ஸ்டாலிங் அண்ட் ஜர்க்கினஸ், அதிகபட்ச பவர் இருக்கிறனால ஒரு சில இடத்துல ஜர்க்கியராக இருக்குது. அப்புறம் அந்த ஸ்டால் ஆகிற விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ரிலையபிலிட்டி கன்சர்ன், அப்புறம் ஹை ஸ்ட்ரெஸ் என்ஜின் நேச்சர் அப்படின்றதுக்கும் போது நமக்கு லாங் டர்மில் இது எப்படி இருக்கும், இதோட டவுன் எப்படி இருக்கும். இதோட 1.5 லட்சம் கிலோமீட்டர் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடின இன்ஜின் நம்ம பார்த்ததில்லை. பட் 1.2 லிட்டர் MPFI-வோட 1 லட்சம் 1.5 லட்சம் ஓடினதை பார்த்துருக்கோம். பட் இது பார்த்ததில்லை. பொசிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் மான்ஸ்டருங்க. ரா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக இன்ஜின் நம்பர் 9 எல்லாருமே கேட்குற டாட்டாவோட 1.2 லிட்டர் ரெவட்ரான் டர்போ, 118.27 BHP, 170 Nm ஆஃப் டார்க்கை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் AMT, அப்படி இல்லைன்னா டியூல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது டாடா நெக்ஸான், டாடா பஞ்சில் அவைலபிளாக உண்டுங்க. இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் சிஎன்ஜி ஆப்ஷனோட வர ஒரே டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஓஎமாக உங்களுக்கு இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுவும் பஞ்ச்லலாம் தேர்ட் கியர் போட்டு அழுத்துனீங்கன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த டைம் காலிபரேஷன். ஹைவேல நல்ல புல்லிங் எபிலிட்டி இருக்குது. ஒன்ஸ் டர்போ கிக்கின் ஆகிற வரைக்கும் அந்த டர்போ லேக் அப்படின்றது தெரியுது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து டீசென்ட் அண்ட் யூசபிள் அப்படின்ற மாதிரி ஒரு டே டு டே லைஃப் யூசேஜுக்கு நம்ம சொல்லலாம். இனிஷியல் ஸ்பீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கிறது, அப்புறம் அந்த டர்போ லேக் மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவாக சிட்டி டிரைவபிலிட்டி பயன்படுத்தக்கூடிய பீப்புள் சொல்கிறாங்க. ரியல் வேர்ல்டு எஃபிஷியன்சி அப்படின்றது கொஞ்சம் இங்கே ஹிட் தான். சிட்டிக்குள்ளே 8 கிலோமீட்டர், ஹைவேல 14 கிலோமீட்டர் கிடைக்குது. பட் நீங்கள் டர்போ பெட்ரோல் இன்ஜின் போகும்போது சிட்டிக்குள்ளே ஒரு 14 to 16ங்க, ஹைவேஸில் 20 வரைக்குமே எடுத்துகிட்டு வராங்க. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் இந்த இன்ஜினோட மேஜர் வீக் ஏரியா இதுதான். நோட்டிசபிளாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்ஜின் ரொம்ப நாய்ஸியர் ஹையர் ஆர்பிஎம்ஸில். அப்புறம் இந்த செக்மெண்ட்டில் ஒரு அன்ரிஃபைன்டு யூனிட். ஆனால் இதுக்கு பதில் டாட்டா எங்கே வச்சுருக்காங்கன்னா டாட்டாவோட ஹைப்பீரியன், அவங்களோட 1.5 லிட்டர் ஹைப்பீரியானும் சரி 1.2 லிட்டர் ஹைப்பீரியானும் சரி அவ்வளோ ஸ்மூத் அண்ட் ரிஃபைன்டு. டாட்டா கூடிய சீக்கிரம் அந்த ஹைப்பீரியான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நெக்ஸானுக்கும் ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயத்தை பண்ண மாதிரி இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி லீஸ்ட் ரிஃபைன்ட் என்ஜின் தான் இந்த யூனிட்டுங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து 8,000 ரூபாய் வருது. இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 வருஷம் அல்லது 15,000 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கஸ்டமர் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின்ஸ் மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜின் ஓவர் ஹீட்டிங், அப்புறம் ஆயில் அண்ட் கூலண்ட் மிக்சிங் நிறைய இடத்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு. கூலண்ட் இதனால் வந்து சீரியஸான ஒரு இஷ்யூவாக நிறையா யூசர்ஸ் இதை சொல்லியிருக்காங்க. இது இன்னுமே வந்து டாட்டா நிறுவனம் அட்ரஸ் பண்ணணும். டாட்டா டீலர்ஷிப் லெவலில் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. அதே மாதிரி டாட்டா பிராண்டும் குவாலிட்டி செக்கில் எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா புட்டுக்கதிலி வாங்குற கஸ்டமர் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குற கஸ்டமருக்கு ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டர்போ சார்ஜரில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடத்துல அண்டர் பூஸ்ட் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் சடன் பவர் லாஸுமே இருக்க தான் செய்யுது. வைப்ரேஷன்ஸ் அண்ட் NVH அப்படின்றது எல்லா யூசர்ஸுமே ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹையர் ஆர்பிஎம்மில் அன்ரிஃபைன்டான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி உணர்வையும் சொல்லியிருக்காங்க. ரேண்டம் சிலிண்டர் மிஸ்ஃபயர் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இன்கன்சிஸ்டன்ட்டான அந்த ஆக்சலரேஷன் ஃபீலும் வந்து நாங்கள் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருக்குது. கியர் பாக்ஸ் இஷ்யூ அப்படின்னு போகிறீங்கன்னா DCA
அடாடாடாடா இந்த டிசியை விட்டுட்டு டார்க் நோட்டுக்கு தான் போங்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ சேராலெல்லாம் வந்து டார்க் நோட்டர் கொண்டு வந்துட்டாங்க. தயவு செஞ்சு அந்த டிசியை விட்டுருங்க தலைவரை. டிசியை விட்டுட்டு ஏடிக்குள்ளே போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, வாங்குற கஸ்டமருக்கு நல்லது. ஏன்னா மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் மால் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, சடனாக நியூட்ரல் ஷிஃப்ட் ஆயிருது, ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க ஜர்க்கியரான கியர் ஷிஃப்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு 2ல். அப்புறம் நிறைய கேசஸில் முழு கியர் பாக்ஸையுமே ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாரண்டியில். ஏஎம்டியில் வந்து ஸ்லக்கிஷான ஷிஃப்ட்டுங்க, அதுக்கப்புறம் ஜர்க்கியான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹார்டாக புஷ் பண்ணும்போது அது அதோட நேச்சர். பட் முதல்ல இருந்ததுக்கு ரிஃபைன் பண்ணிட்டாங்க. பட் டிசியை தான் கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்குது. மேனுவலில் அந்த கியர் ஸ்லாட் ஆகிறது ரொம்ப ரப்பரி ஃபீல் கொடுக்குது. கிளச்சு வந்து கொஞ்சம் ஹார்டராக ஆகிறத ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸோட ஃபீட்பேக்னு கேட்டிங்கன்னா ரிப்பேர்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. ரிப்பீட்டடாக சில பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து டீலர்ஷிப்போட சர்வீஸ் குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. இங்கே டாட்டா அப்படின்னு எடுத்திங்கன்னா சிஎன்ஜி வாங்குறவங்க ஏதாவது பிரச்சனை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி சிஎன்ஜி ஓட்டும் போது பவர் ட்ராப்பை சொல்லியிருப்பாங்க. என்ஜின் வைப்ரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாதாகவும் ஸ்டாலிங் இஷ்யூ இருப்பதாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். சரி, கஸ்டமர்ஸ் வந்து நெகட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் ஃபீட்பேக்கே சொல்லின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஸ்ட்ராங்கான அந்த மிட் ரேஞ்ச் நம்ம சொன்னது சர்வீஸ் நெட்வொர்க் இன்றைக்கி கிட்டத்தட்ட வைட்லி நிறைய பக்கம் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் மல்டிபிள் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சிஎன்ஜி ஆப்ஷன். இதெல்லாம் வந்து அவங்க யூசர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வண்டியோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து சப்போஸ் அந்த ஹைபீரியானை கொடுக்குறாங்க, 1.2 ஹைபீரியானை கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் சொல்கிறது டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், மல்டிபிள் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ், சிஎன்ஜி அவைலபிலிட்டி, அஃபோர்டபுள் மெயின்டெனன்ஸ். நீங்கள் சிட்டிக்குள்ளே அதிகம் ஓட்டுறீங்க, பட் எனக்கு டர்போ பெட்ரோல் வேணும், ஏன்னா ஹைவேஸ் நான் அப்பப்போ எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு பர்ஃபார்மன்ஸும் தேவை, ஆனால் பட் எஃபிஷியன்சி கூட வேணும்னா இந்த சிஎன்ஜி ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வைப்ரேஷன், டர்போ லேக், டிசிஏயில் இருக்கக்கூடிய ரிலையபிலிட்டி கன்சர்ன், அதுக்கப்புறம் என்ஜின் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ, புவர் ரிஃபைன்மெண்ட். இது வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அதை மட்டும் டாடா நிறுவனம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். அடுத்து 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸில் முழு கம்பேரிசன் டேபிள் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த டேபிளை நீங்கள் பார்க்குறப்போ. ஸோ ஓவராலாக பேசுனது எல்லாத்தையுமே வந்து கன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரேங்கிங்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ண ஃப்ளீட் ட்ராக் டீமுக்கு ஒரு ஷவுட் கொடுத்துடலாம். நீங்கள் சப்போஸ் வந்து புதுசாக கார் வாங்குறீங்க, எக்ஸசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ளீட் ட்ராக்கோட டேஷ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4K, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷனோட கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் டேஷ் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஈரோடு அதுக்கப்புறம் சென்னை, இது 2 லொக்கேஷன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். டேஷ் கேம்னு மட்டும் இல்லைங்க, காருக்கு தேவைப்படுற நிறைய அக்சசரிஸ் அங்கே இருக்குது. ஜிபிஎஸ் அது மாதிரி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்டர்ஸ், நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ஃபைனலாக ரேங்கிங்குள்ளே வரலாமா? இந்த ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். அதாவது நேற்று தான் அந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் தயார் பண்ணோம். இந்த டேட்டாஸை வச்சு இந்த ரேங்கிங் அப்படின்றத கொடுக்குறோம். இது எங்களோட பர்சனல் புரிதலோட ரேங்கிங் மட்டும்தான். தயவு செஞ்சு ஃபேன் பாய்ஸ் வந்து கீழே அடிச்சுக்காதீங்க, அதை தான் சொல்கிறேன். Volkswagen Skoda 1 லிட்டர் TSI இஸ் ஆன் பெஞ்ச் மார்க் ஃபஸ்ட்டில் இருக்குது. பெஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி. இதுக்கு அடுத்து ரெனோவோட 1.3 லிட்டர் TCE 160 பர்ஃபார்மன்ஸ் கிங்னு சொல்லலாம். நல்ல ஒரு டிரைவிங் த்ரில் கொடுக்கும் உங்களுக்கு, ஒரு ப்ரீமியமான வெல் இன்ஜினியர்டான ஒரு ப்ராடக்ட் அந்த என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கடுத்து மஹேந்திராவோட 1.2 லிட்டர் TGDI. இது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் மான்ஸ்டர், பட் ஸ்லைட்லி அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட உணர்வு. அப்புறம் ஹிண்டை கியோவோட 1 லிட்டர் GDI. இது ஆல்ரவுண்டர், ஸ்ட்ராங் பேலன்ஸ் இருக்குது. பட் இந்த இது ட்ராப் ஆனதுக்கான மேஜர் காரணம் என்னென்னா அந்த டிசிடியில் இருக்கக்கூடிய ரேங்கிங். டிசிடியில் நிறைய பேர் சொன்னக்கூடிய பிரச்சனைகள் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த ஹிண்டை கியான்னு போகும்போது வந்து மேனுவலை தாண்டி டிசிடிக்குள்ளே போகிறாங்க. அதனால தான் அதோட ரேங்கிங் அப்படின்றது கீழே இறங்கியிருக்கு. இதுக்கு டிசிடிக்கு பதில் ஏடி வச்சுருந்தாங்கன்னா இதோட ஸ்டோரி வேறு மாதிரி இருந்திருக்கும். மாருதியோட பூஸ்ட் ஜெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. ஸ்மார்ட்டஸ்டான ஒரு சாய்ஸுங்க. பெஸ்ட் மைலேஜ் வேணும், ஸ்மூத்தான ஏடி டிரான்ஸ்மிஷன். என்னென்னா ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காது, லீனியரான அந்த பவர் ஸ்விட்ச் தான் இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல நம்ம ரேங்கிங் கொடுத்துருக்கோம். 6வது இடத்துல ரெனோ நிசானோட 1 லிட்டர் HRA. இது வந்து ப்ராக்டிக்கல், பட்ஜெட் பையர்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஃபீல் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குது. மஹேந்திராவோட 1.2 MPFI வந்து இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்னா புவரான ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்னால மட்டும்தான் இங்கே வந்திருக்குது. நல்ல டார்க், பட் NVH புவராக இருக்குது, மைலேஜ் கொஞ்சம் புவர் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். சிட்ரியானோட 1.2 லிட்டர் பியூர் டெக் அடுத்து இருக்குது. இது வந்து வெட் பெல்ட் இஷ்யூ அட்ரஸ் பண்ணிட்டாங்க
அப்படின்னா டெஃபினட்டாக அதை மேலே கொண்டு வந்தாலும். ஏன் இதை வந்து வெட் பெல்ட் கடைசியாக இங்கே கொண்டு வந்திருக்கோன்னா மேஜர் ரீசன் இது ரொம்ப நாளாக இந்த வெட் பெல்ட் பிரச்சனை இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க. அதை கஸ்டமரை கிராண்டடாக எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதனால தான் இதை கீழே கொண்டு வந்திருக்கும். பட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஜின் சூப்பராக இருக்கும். அந்த மேஜர் ரிலேபிலிட்டி கன்சர்னை மட்டும் அட்ரஸ் பண்ணாங்கன்னா போதும். ஃபைனலாக கடைசியாக இருக்கிறது டாட்டாவோட 1.2 லிட்டர் வெட்ரான். கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. NVH கியர் பாக்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி இஷ்யூ இது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் இது ரேங்கிங் அப்படின்றது கீழே வந்துச்சு. ஒன்ஸ் டாட்டா அவங்களோட ஹைபீரியன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்டோரி அப்படின்றது டோட்டலாக மாறும். டாட்டாவோட 1.5 லிட்டர் ஹைபீரியன் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏன் அந்த ஹைபீரியன் அவ்வளோ சொல்கிறோன்னு தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், ரிஃபைண்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட கன்க்ளூஷனுங்க. ஐ ஹோப் இந்த ஒரு வாட்கார் எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ரொம்ப நேரம் போயிருந்தா. ஏன்னா வந்து இதில் நிறைய இன்ஜின்ஸ் இருந்துச்சு. இதில் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நம்ம அடுத்த எபிசோடில் எடுத்துகிட்டு வரோம். கண்டிப்பாக இந்த எபிசோட்ஸில் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா வந்து உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் போய் சேரணும் அப்படின்றது தான். ரொம்ப நன்றி ஃபார் த சப்போர்ட். அடுத்த பாட்காஸ்ட் எபிசோடில் அடுத்த ஒரு வாட்கர் எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சச்சரம் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பபாய்.